இந்த ஆலயமானது திருஞான சம்பந்த பெருமானாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பாடல் பெற்ற தலமாக விளங்குவதுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த வைப்புத்தலமாக வைத்து ஈழநாட்டு மாதோட்டம் தென்னாட்டு ராமேச்சரம் என்று ஒரு பாடலையும் அதே போல திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவேளிமுலை பதிகத்திலே இதனை வைப்புத்தலமாக வைத்து கேதீச்சரம் மேவினார் கேதாரத்தார் என்று திரு கேதாரத்தையும் கேதீச்சரத்தையும் ஒப்பிட்டு பாடியிருப்பது பெருமை தகுவது. அதே போல மணிவாசக சுவாமிகள் குயில் பத்திலே இங்கே வண்டோதரிக்கு எம்பெருமான் குழந்தை வடிவாக காட்சி தந்த வடிவினை அழகாக பாடியிருப்பது பெருமைக்குரியது. அது மட்டுமல்லாமல் சம்பந்தர் சுந்தரது வரலாறுகளை பெரிய புராணத்தில் எடுக்கும் பொழுது அங்கே எமது தலமும் அந்த பாடலிலே அமைந்திருக்கின்றது. அந்நகரில் அமர்ந்தங்கன் இன்று மேவி என்று பெரிய புராணத்திலேயும் அதே போல மண்ணு ராமேச்சரத்து மாமணியே முன்வணங்கி என்றும் பெரிய புராணத்திலேயும் பாடல் பெற்றிருக்கின்றது. உலகத்திலே தமிழர்களுடைய வரலாறுகளை சிதைக்கிற அல்லது தமிழர்களுடைய வரலாற்று கூறுகளை மரபுகளை கேள்விக்குள்ளாக்குகிற கேலிக்குள்ளாக்குகிற அல்லது மறுதளிக்கிற என்று பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஊடாக தமிழர்களின் மரபுகளும் வரலாறுகளும் கேள்விக்குள்ளாக இருக்கிற இந்த சூழலிலே ஆவணப்படுத்த வேண்டிய தேவையை உணர்த்துகிற இந்த சூழலிலே வெறும் ஆன்மீக நம்பிக்கைகளோடு சமய நம்பிக்கைகளோடு மட்டும் இவற்றை பார்க்க முடியாது. அந்த நால்வர் பாடிய தேவார பாடல்கள் அந்த பதிகங்கள் என்பவை வரலாற்று சான்றுகளும் கூட. இலக்கிய சான்றுகளை வரலாற்று சான்றுகளாக்க முடியுமா, புராண சான்றுகளை வரலாற்று சான்றுகளாக்க முடியுமா என்று கேள்வி கேட்கிற பின்வருகின்ற பல ஆட்சியாளர்களுடைய கேள்விகளை புறந்தள்ளி முன்கூட்டி அல்லது முற்போக்காக இந்த தளங்களில் ஆய்வு செய்ய வேண்டிய தேவையை இக்கால தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த விடயங்கள் எடுத்து எம்புகின்றன. ஈழத்து ஆலயங்களை காணொளி வழி தரிசிக்கவும் வரலாற்று துன்பங்களையும் மரபு சார்ந்த சின்னங்களையும் அறிந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இது உங்கள் ரூட் பேஜ்.